சாதாரண முட்டை பொரியல குருபாக குரு வைத்திய உணவே மருந்தாக பவுனம்மா நான் எனக்கு எப்படி தயாரிக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, ஒரு வடைச்சட்டி வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணுங்க. ப்ரீ ஹீட் ஆன பின்னாடி மரச்சக்கு நல்லெண்ணெயை ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகணுங்க. சூடானதும் கடுகு போடுங்க. கடுகு போட்டு நல்லா வெடிக்கணுங்க. கொஞ்சம் நேரமாகுங்க, ஆனால் கடுகு நல்லா வெடிக்கணுங்க. அப்போ தான் இந்த கடுகு காரம் இந்த எண்ணெய்க்குள்ளே இறங்குங்க. இது பாருங்க எப்படி வெடிக்குதுன்னு சத்தம் கேட்குது பாருங்க. இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடணுங்க. தொலாவி விட்டுட்டு உளுந்தம் பருப்புங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணுங்க. இப்போ பெரிய வெங்காயங்க போட்டு நல்லா வதங்கணுங்க. வதங்கின பின்னாடி இங்கே பாருங்க, இப்போ பச்சை மிளகாயும் போட்டுட்டேனுங்க. போட்டு இது ரெண்டு நல்லா வதங்கணுங்க. கொஞ்சம் அடுப்பை பெருசில் வச்சுக்கலாமுங்க. இந்த மாதிரி நல்லா தொலாவி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் இதில் இந்த பச்சை மிளகாயில் இருக்கிறது, வெங்காயத்தில் இருக்கிறது எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த எண்ணெய்க்குள்ளே இறங்குங்க. இப்போ இதைய சிம்மில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், தேவையான முட்டையை உடச்சி வச்சுருக்கிறேங்க. அது கூட சுக்கு பொடிங்க, ட்ரை ஜிஞ்சர் பவுடர்னு சொல்லுவாங்க. இதை போட்டு நல்லா தொலாவி விட்டுக்கணுங்க. அதுக்கு பின்னாடி அருகம்புல் பொடிங்க. இங்கே பாருங்க, இதையும் போட்டு நல்லா தொலாவி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் கல்லுப்புங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. இது சாதாரண கல்லுப்புங்க. இரும்பு கடாயில் வறுத்தெடுத்து தான் நாங்கள் பயன்படுத்துகிறோமுங்க. இப்படி போட்டு நல்லா தொலாவிக்கணுங்க. அதுக்கப்புறம் நாட்டு ரக விரலி மஞ்சத்தூள் நாங்களே அரைக்கிற பக்கம் போய் வாங்கிட்டு வந்தோன்னு வீடியோவெல்லாம் முன்னத்த வீடியோவில் போட்டிருக்கிறேன், பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலக்கிட்டு நல்லா கலக்கிட்டு தான் இப்போ இதில் ஊற்றணுங்க. இங்கே பாருங்கள், ஊற்றுறோம் பாருங்கள். ஊற்றி இப்போ நல்லா இது இஞ்சரை வரைக்கும் கிளறிட்டே இருக்கணுங்க. முட்டையை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த உடனே சுற்றி செய்கிறது குருபாகத்தில் ஒன்றுங்கிறத உங்களுக்கு முன்னாடியே செஞ்சு போட்டிருக்கிறனுங்க. அதையும் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த குரு வித்தையை பயன்படுத்தாத முன்னாடியெல்லாம் முட்டை சாப்பிட்டேன்னா எனக்கு ஏவுன்னு 7 ஊற்று கேட்குங்க. ஆனால் இந்த முறையை கடைப்பிடிச்ச பின்னாடி எனக்கு இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. நான் ஆசைப்பீரை சாப்பிட்றேனுங்க. ஏப்பம் வந்தால் நிறுத்திடுவேங்க. இது எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணுங்க. பாருங்கள், இப்போ இந்த தேங்காய் துருவல் இப்போ தான் சொரவணுங்க. நல்லா நெட்டு காயுங்க. போட்டு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப நேரம் அடுப்பு
எரியக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சக்தி சுவை நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. என்னோட புரத தேவைக்கு இது நல்லா பூர்த்தி செய்யுங்க. இப்படித்தான் நான் செஞ்சு சாப்பிட்றேனுங்க. இன்னும் அடுத்தடுத்து குக்கிங் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, பியூட்டி டிப்ஸு, குரு வைத்திய உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு, குரு வித்தை குரு வைத்திய வாழ்வியலை எப்படி ஒருங்கிணைஞ்சு அமைச்சிக்கிறதுன்னு, வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எப்படி செலவே இல்லாமல் வளர்த்து எடுக்கிறதுன்னு, ஆலய தரிசனங்களும் பவுனம்மா நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேங்க. அதற்கு நீங்கள் பவுனம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், 4 பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா, உங்கள் ஜெம்சி குருவுடன். நன்றி, வணக்கம்.